இடியம் அகாடமி யூஜிசி நெட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். யூஜிசி நெட் பேப்பர் 2 தமிழில் முதல் 4 யூனிட்டான பழந்தமிழ் இலக்கியங்கள், காப்பியம், பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், எக்கால இலக்கியங்கள் இந்த யூனிட் பற்றியெல்லாம் போன வீடியோக்குள்ளே பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்த 2 யூனிட்டான அலகு 5ல் இலக்கணங்கள் பற்றியும், அலகு 6ல் இலக்கண உரையாசிரியர்கள், மொழி வரலாறு, நோக்கு நூல்கள் இதெல்லாம் முக்கியம், எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, இனிமேல் எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவோட கடைசியில் சில பயிற்சி வினாக்களும் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வினாக்களும் இதுக்கு முன்னாடி தேர்வில் கேட்ட வினாக்கள் தான். நம்ம இது மாதிரியே எல்லா யூனிட்டையும் ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம், இருக்கிற எல்லா 10 யூனிட்டையுமே. அதில் இன்றைக்கி நாம் 5வது யூனிட்டையும் 6வது யூனிட்டையும் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபேக்கல்ட்டி ரவி பிரசாந்த். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இலக்கணங்கள். இலக்கணங்களில் முதலாவதாக எழுத்து இலக்கணமும் கோட்பாடுகளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் தொல்காப்பியமும் நன்னூலும் இருக்குது. தமிழ் இலக்கண வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெறும் 2 முக்கிய நூல்கள் எது அப்படின்னா தொல்காப்பியமும் நன்னூலும் தான். இந்த நூல்கள் தமிழ் மொழியோட எழுத்தமைப்பு, ஒலியல் தன்மை, இலக்கண விதிகள் ஆகியவற்றை முறையாக விளக்கும் முக்கியமான இலக்கண நூல்களாகும். இவற்றில் எழுத்திலக்கணம் தொடர்பான கோட்பாடுகள் தமிழ் மொழியின் அடிப்படை அமைப்புகளை இந்த 2 நூல்களுமே விளக்குகின்றன. தொல்காப்பியத்தில் எழுத்திலக்கணம் எப்படி இருக்குது அப்படின்னா 483 நூற்பாக்கள் தொல்காப்பியத்தில் இருக்குது. தொல்காப்பியர் தாம் கூறும் எழுத்திணைகளை முறையே நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர்மயங்கியல், புள்ளிமயங்கியல், குற்றியலுக புணரியல் அப்படின்னு 9 இயல்களாக பிரித்திருக்கிறாரு. நன்னூல்ல எழுத்திலக்கணம் பாயிரவியல் 56 நூற்பாக்களை கொண்டது. எழுத்ததிகாரம் 5 இயல்களாக பிரிக்கப்பட்டு 205 நூற்பாக்களை கொண்டதாக நன்னூல் அமைக்கப்பட்டிருக்கு. நன்னூலை படைத்தவர் பவனந்தி முனிவர் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதில் இருக்கிற 5 இயல்கள் என்னென்ன அப்படின்னா எழுத்தியல், பதவியியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியல் அப்படின்னு எழுத்ததிகாரத்தில் 5 இயல்கள் இருக்குது. இதில் பாயிரம், நூல் வகை, மதம், கொள்கை வகைகள், நூலில் ஏற்படும் குற்றம், நூலின் அழகு, சூத்திரம், உரை, காண்டிகை உரை, எழுத்துக்களின் மாத்திரை அளவு, புணர்ச்சி விதிகள் போன்ற செய்திகள் இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து சொல்லிலக்கணமும் கோட்பாடுகளும். இதில் தொல்காப்பியம் நன்னூலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பிய சொல்லிலக்கணம் 463 நூற்பாக்களை கொண்டது. தொல்காப்பிய எழுத்ததிகாரம் தமிழ் மொழியின் சொற்கள், அவற்றின் இலக்கணம் மற்றும் வாக்கிய அமைப்பை பற்றி விளக்கும் பழமையான இலக்கண நூலாகும். பெயர், வினை, இடை, உரி என 4 வகை சொற்களை பகுத்து திணை, பால், எண், இடம், வேற்றுமை, வினையியல், பெயரியல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபு, எச்சவியல் போன்ற இலக்கண விதிகளுடன் சொற்கள் எவ்வாறு உருவாகி பொருள் உணர்த்துகின்றன என்பதனை விளக்குகிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா கிளவியாக்கம் எழுவாய் பயனிலை பற்றியும், வேற்றுமையல்ல வேற்றுமை உறுப்புகள் பற்றியும், வேற்றுமை மயங்கியல்ல வேற்றுமை மயக்கம் பற்றியும், விளிமரபில் விழித்தல் பற்றிய செய்திகளையும், பெயரியல்ல பெயர்ச்சொல் பற்றிய செய்திகளையும், வினையல்ல வினைச்சொல் பற்றிய செய்திகளையும், பொதுவியல்ல பெயர், வினை பற்றிய பொது இலக்கண செய்திகளையும், இடையல்ல இடைச்சொல் பற்றிய செய்திகளையும், உரியல்ல உரிச்சொல் பற்றிய செய்திகளையும் இது கூறுது. இதே நன்னூல் சொல்லிலக்கணத்தில் பற்றி பார்த்தோம் அப்படின்னா சொல்லதிகாரம் என்று இதுக்கு பெயரிடப்பட்டிருக்கு. இதில் 5 இயலில் 205 நூற்பாக்கள் இருக்குது. இது பெயரியல், வினையியல், இடையியல், பொதுவியல், இடையியல், உரியல் அப்படின்னு 5 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மொழி வகைகள், வழக்கு வகைகள், தொகை வகைகள், வினா விடை வகைகள், பொருள்கோள் வகைகள் பற்றிய செய்திகளை இது குறிப்பிடுது. அடுத்ததாக பொருள் இலக்கணமும் கோட்பாடுகளும். அதில் அகம், புறம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் அகம், அதில் தொல்காப்பியம், இறையனார் களவியல், நம்பி அகப்பொருள் பற்றிய செய்திகளையும், புறமில் தொல்காப்பியம், புறத்திணையியல், புறப்பொருள் வெண்பாமாலை பற்றின செய்திகளையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இதில் தொல்காப்பிய பொருளதிகாரம் அப்படிங்கிறது 664 நூற்பாக்களை கொண்டது. அகத்திணையல்ல அகத்திணை ஒழுக்கங்கள் பற்றியும், புறத்திணையல்ல புறத்திணை ஒழுக்கங்கள் பற்றியும், களவியல்ல களவு வாழ்க்கை பற்றியும், கற்பியல்ல கற்பு வாழ்க்கை பற்றியும், பொருளியல்ல அகப்புற பொருள் பற்றிய பொதுவான செய்திகளையும், மெய்ப்பாட்டியல்ல உணர்ச்சி மெய்ப்பாடுகள் பற்றின கூறுகளையும், உவமையல்ல உவமை இலக்கணம், செய்யுளியல்ல பா வகைகள் குறித்தும், மரபியல்ல மரபு சொற்கள் மற்றும் அதன் வழிமுறைகள் குறித்துமே இதில் கூறப்பட்டிருக்கு. இதில் அகப்பொருள் இலக்கணம். அகப்பொருள் இலக்கணத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் அகப்பொருள் இலக்கணத்தை விரைவாக வரையறுத்துள்ளார். அகத்திணையியல், களவியல், கற்பியல் ஆகிய இயல்கள் காதலர்களின் ஒழுக்கத்தை,
நிலம், காலம், கருப்பொருள் கொண்டு முறைப்படுத்தப்படுகிறது. அது பற்றின செய்திகளை வந்து இதில் சொல்கிறாங்க. அடுத்து ஐந்திணை, கைக்கிளை, பெருந்திணை என மொத்தம் 7 திணைகளை கூறும் தொல்காப்பியம் அகப்பாடலில் தலைவன் தலைவி பெயர்களை குறிப்பிடக்கூடாது என்ற மரபை வகுத்துள்ளது. இதற்கு பெயர் என்ன அப்படின்னா நாடக வழக்கு அப்படின்னு இதுக்கு பெயர். அடுத்து அகத்திணை வகைகள், திணை பாகுபாடு, களவியல் மற்றும் கற்பியல் செய்திகள், திணை மயக்கம் பற்றிய செய்திகளை வந்து இது கொண்டிருக்கு. இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்து இறையனார் களவியல். களவின் இலக்கணத்தையும் கற்பின் இலக்கணத்தையும் உரைக்கும் இறையனார் களவியல் நூலில் களவு பிரிவில் 33 நூற்பாக்களும் கற்பு பிரிவில் 27 நூற்பாக்களும் மொத்தம் 60 நூற்பாக்கள் உள்ளன. இப்பாக்களுக்கான உரை நக்கீரால் இயற்றப்பட்டது இறையனார் களவியல் உரை அல்லது இறையனார் அகப்பொருள் உரை அப்படின்னு இதுக்கு வந்து பெயர் இருக்குது. அடுத்ததாக அகப்பொருள் நூல்களிலே மிக முக்கியமான நூலான நம்பி அகப்பொருள் நூல். இந்த நம்பி அகப்பொருள் நூல் வந்து நாற்கவிராச நம்பி அப்படிங்கிறவரால் இயற்றப்பட்டுச்சு. 12ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது இந்த நூல். இந்த நூலில் வந்து 5 இயல் 252 நூற்பா இருக்குது. அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒலிபியல் அப்படின்னு 5 இயல்களாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து ஐந்திணை பற்றிய செய்திகள், முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் பற்றிய செய்திகளை வந்து இது வந்து கொண்டிருக்கு. அடுத்ததாக புறப்பொருள் இலக்கணம். புறப்பொருள் இலக்கணம் வந்து தொல்காப்பியத்தில் புறப்பொருள் பற்றிய செய்திகள் புறத்திணையியல் மூலம் விளக்கப்படுகின்றன. இது தமிழரின் போர், வீரம், வெற்றி, கொலை மற்றும் சமூக வாழ்க்கை போன்ற வாழ்க்கைகளை பாங்கை குறிக்கிறது. அகத்திணைகளுக்கு இணையாக வெச்சி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் என 7 வகையான புறத்திணைகளையுமே அவற்றின் போர்த்தொழில் மரபுகளையுமே 30 நூற்பாக்களில் குறிப்பிடுது. எப்படி அகப்பொருளுக்கு வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறத பிரிவுகளை பற்றி செய்திகள் அது கொண்டிருக்கோ அதே போல் அதுக்கு இணையாக இதில் வெச்சி, கரந்தை, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் போன்ற திணைகளோட செய்திகளை இது வந்து குறிப்பிடுது. அடுத்ததாக புறப்பொருள் வெண்பாமாலை 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது ஐயனார் இதனை வந்து இயற்றியிருக்காரு. 12 பகுதிகள் இதில் இருக்குது. 19 நூற்பா, 341 குழு, 361 வெண்பா அப்படிங்கிற அமைப்பில் வந்து இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வெச்சி படலம் அப்படிங்கிறது வந்து ஆணிரை கவர்தல், கரந்தை படலம் அப்படிங்கிறது ஆணிரைகளை மீட்டல், வஞ்சி படலம் அப்படிங்கிறது மண்ணாசை காரணமாக படையெடுத்து செல்லுதல், காஞ்சி படலம் அப்படிங்கிறது வந்து வாஞ்சியால் வரும் பகை தடுக்கும் காஞ்சி, உளிங்கை படலம் அப்படிங்கிறது பகைவர் பற்றின செய்திகள், கோட்டையை முற்றுகையிடுதல், நொச்சி படலம் அப்படிங்கிறது அந்த கோட்டையை காத்தல், தும்பை படலம் அப்படிங்கிறது இருதிரு படைகளுக்கும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் போரிட்டு கொள்கிற செய்திகள், வாகை படலம் அப்படிங்கிறது போர், கலை, கல்வி போன்றவற்றில் வென்ற பெருமையை ஒரு மன்னன் வந்து அதில் இதில் போரில் இருந்த சிறப்பு, கலை பற்றின சிறப்பு, அவனுடைய கல்வி பற்றின சிறப்பு ஆகியவற்றை பற்றி வாகை படலம் வந்து சொல்லுது. அடுத்து பாடான் திணை அப்படிங்கிறது பாடப்படக்கூடிய ஆண்மகன் நூல்களது ஒழுகலாறுகளை கூறுவது தான் பாடான் திணை. பொதுவியல் படலம் அப்படிங்கிறது ஒரு திணை பற்றின பொதுவான செய்திகளை வந்து கூறுவது தான் பொதுவியல் படலம். இதில் கைக்கிளை படலம் அப்படிங்கிறது வந்து ஒருதலை காமம், பெருந்திணை என்பது வந்து பொருந்தா காமம். இது பற்றின செய்திகளை வந்து இந்த நூல்கள் கூறுது. அடுத்து யாப்பிலக்கண கோட்பாடும் தொல்காப்பிய செய்யுளியல் யாப்பெருங்கல காரிகை. முதல்ல தொல்காப்பிய செய்யுளியலில் வந்து தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் 7வது இயலாக செய்யுளியல் வந்து அமைஞ்சிருக்கு. தமிழ் செய்யுள் இலக்கணத்தை விளக்கும் மிக ஒரு பழமையான ஒரு பகுதி தான் எது அப்படின்னா செய்யுளியல் பகுதி. இதில் வந்து 235 நூற்பாக்கள் இருக்குது. பாக்களோட இலக்கணம், செய்யுள் உறுப்புகள் பற்றி விவரிக்கிறது. அடுத்து வனப்பு வகைகள், செய்யுள் உறுப்புகள் ஆகியவற்றை பற்றி செய்யுளியல் வந்து கூறுது. யாப்பியலில் வந்து 26 வகையான யாப்பு பாக்களை வந்து இது வந்து விளக்குது. பழைய பாக்களின் மரபுகள், யாப்பு மற்றும் பாக்களின் அமைப்பை அறிய உதவும் ஒரு மிக முக்கியமான இலக்கண பகுதியாக இந்த யாப்பியல் வந்து இருக்குது. அடுத்து யாப்பெருங்கல காரிகை. யாப்பெருங்கல காரிகை அப்படிங்கிறது செய்யுள் பற்றின ஒரு இலக்கண நூல். இது வந்து கட்டளை கலித்துறையால் ஆனது. இது மட்டுமே ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. யாப்பெருங்கல காரிகை எந்த பாவகையால் ஆனது அப்படின்னு மட்டும் ஒரு வினா கேட்டிருந்தாங்க. கட்டளை கலித்துறையால் ஆனது. அடுத்து ஆசிரியர் அமிர்தசாகர், உரையாசிரியர் குணசாகரர். ஆசிரியர் வந்து அமிர்தசாகரர், உரையாசிரியர் வந்து குணசாகரர். இதில் வந்து 44 காரிகைகள் வந்து இருக்குது. இது வந்து மொத்தம் 3 இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது.
எழுத்தியல், செய்யுளியல், ஒலிபியல் அப்படின்னு 3 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை ஆகியவற்றின் இலக்கணத்தை கூறுது. இந்த நூல் வந்து எழுத்து, அசை, சீர், அடி, தலை, தொடை ஆகியவற்றோட இலக்கணத்தை கூறுது. அணி இலக்கணமும் கோட்பாடும். இதில் வந்து தொல்காப்பிய உவமையியல் பற்றியும் தண்டி அலங்கார நூல் பற்றியுமே குறிப்பிட்டிருக்காங்க. தொல்காப்பிய உவமையியலில் வந்து தொல்காப்பியம் பொருளதிகாரத்தின் 7வது இயலான உவமையியல் அறியாத ஒன்றை அறிந்த ஒன்றோடு ஒப்பிட்டு விளக்கும் உவம கோட்பாடுகளை கூறுது. அதாவது அறிந்த ஒரு பொருளை வந்து அறியாத ஒரு பொருள், தெரிஞ்ச ஒரு பொருளை தெரியாத ஒரு பொருளோட ஒப்பிட்டு கூறுறதுக்கு உவமியல் கோட்பாடுகள் வந்து பயன்படுது. இதை வந்து வினை, பயன், மெய், உரு ஆகிய 4 வகைப்பாடுகளில் இந்த உவமைகள் வந்து அமையலாம். அன்ன, ஏய்ப்ப, மான, கதுவ, உரள போன்ற ஓம உறுப்புகள் உள்ளுரை ஓமம் அப்படின்னும் ஏனைய ஓமம் போன்ற வகைகள் குறித்தும் விரிவாக இந்த நூல் வந்து விளக்குது. இதில் வந்து என்னென்ன செய்திகள் முக்கியம் அப்படின்னா அடிப்படை வகைகள், உவம உறுப்புகள், உவம வகைகள் போன்ற செய்திகள் இதில் வந்து இருக்குது. இந்த செய்திகள்லாம் மிக முக்கியமான செய்தி. அடுத்து ஒரு மிக முக்கியமான நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம். இதில் அலங்காரம் என்றால் அழகு என்று பொருள். இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா தண்டி. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நூல். இது வந்து 3 இயல்களையும் 126 நூற்பாக்களையுமே கொன்றது. பொது அணியியல் 26 நூற்பா இருக்குது, ப்ளஸ் சிறப்பு பாயிரம் இருக்குது. அடுத்து பொருள் அணியியல், அதில் ஒரு 65 நூற்பாக்கள் பெற்ற காப்பு செய்யுள் இருக்குது. அடுத்து சொல்லணியியல் 35 நூற்பா இருக்குது. அதாவது மொத்தம் இதில் வந்து 3 இயல்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பொது அணியியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் அப்படின்னு 3 இயல்கள் இருக்குது. இதில் பொது அணியியலில் வந்து 26 நூற்பாவும் ப்ளஸ் சிறப்பு பாயிரமும் இருக்குது. பொருள் அணியியலில் வந்து 65 நூற்பாக்களும் காப்பு செயலும் இருக்குது. அடுத்து சொல்லணியலில் வந்து 35 நூற்பாக்கள் இருக்குது. இதில் பொதுவினையலுக்கு வந்து குணவியல் அப்படிங்கிற பேருமே உண்டு. சொல்லணியலுக்கு வந்து எச்சவியல் அப்படிங்கிற அந்த பேருமே இருக்குது. அடுத்ததாக மிக ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா பாட்டியல் இலக்கணம். நமக்கான சிலபஸில் பாட்டியல் இலக்கணத்தில் வந்து பன்னிரு பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல், பிரபந்த தீபிகை, பிரபந்த மரபியல் அப்படின்னு இந்த பாட்டியல் நூல்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாட்டியல் இலக்கணத்தை பார்த்துருவோம். தமிழ் இலக்கணத்தில் பாட்டியல் அப்படிங்கிறது செய்யுள் வகைகள், அவற்றின் அமைப்பு, பாடல் மரபுகள் போன்றவற்றை விளக்கும் ஒரு இலக்கண பகுதி. தமிழ் இலக்கியங்களில் பாடல்களின் வடிவம் மற்றும் அமைப்பை விளக்கும் பல பாட்டியல் நூல்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான நூல்கள் என்னென்ன அப்படின்னா இந்த பன்னிரு பாட்டியல், சிதம்பர பாட்டியல், வெண்பா பாட்டியல், பிரபந்த தீபிகை, பிரபந்த மரபியல் ஆகும். மற்றும் ஒரு 10க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது. அதில் இந்த 1, 2, 3, 4, 5 நூல்கள் வந்து சிலபஸில் இருக்குது. இந்த 5 பற்றியுமே முழுமையான தகவல் நம்ம பார்த்துக்கணும். ப்ளஸ் மீதி இருக்கிற நூல்கள் பற்றின பொதுவான குறிப்புகளை நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்த்த இந்த இலக்கண பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு நூல்களில் இருக்கிற எல்லா நூற்பாவுமே முக்கியம்தான். எந்த நூற்பாவை வேணாலும் கொடுத்து நிரல்படுத்துகன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு செய்தியை கொடுத்துட்டு அதை வினாவாக கேட்கலாம். அதனால் பொதுவான செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம படித்து வச்சுக்கணும். ஒரு சில இது வந்து ஆர்டராக கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டரையுமே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதலாவது நம்ம பாட்டியல் நூல்களில் பன்னிரு பாட்டியலை பார்க்க போகிறோம். பன்னிரு பாட்டியல் வந்து தமிழ் பாடல் வகைகள் அவற்றின் இலக்கண விதிகளை விளக்கும் நூலாகும். இது வந்து ஒரு பொதுவான குறிப்பு. இப்போ இந்த நூல் பற்றின இந்த நூலோட காலம், இந்த நூலில் கூறப்பட்டிருக்கிற முக்கியமான செய்திகள் இதெல்லாமே நம்ம படிக்கணும். இதெல்லாமே நம்ம வந்து வரப்போகிற வகுப்புகளாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒவ்வொரு நூல் பற்றின ஒரு சிறு குறிப்பு மட்டும்தான் பார்க்க போகிறோம். சிறு குறிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வகுப்புகளில் தொடர்ந்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பன்னிரு பாட்டியல் வந்து இதில் பல செய்திகளின் வகைகளோட அமைப்பு, பாடல் மரபுகள் வந்து கூறப்பட்டிருக்கு. அடுத்து சிதம்பர பாட்டியல். சிதம்பர பாட்டியல் அப்படிங்கிறதும் நூல் செய்யுள் வகைகளின் அமைப்பு, பாட்டு மரபுகளை விளக்குகிறது. இது தமிழ் கவிதை மரபை புரிந்து கொள்ள உதவுகிறது. தமிழ் கவிதை மரபை புரிந்து கொள்ள உதவும் பாட்டியல் நூல் எது அப்படின்னா சிதம்பர பாட்டியல். இப்போ இந்த பாட்டியல்களோட ஆசிரியர்கள் பெயரையுமே நம்ம படித்து வச்சுக்கணும். வெண்பா பாட்டியல். வெண்பா பாட்டியல் நூல் வெண்பா செய்யுளின் இலக்கண அமைப்பு, அடிகள், சீர்தலை போன்றவற்றை விளக்குகிறது. அடுத்து பிரபந்த தீபிகை. பிரபந்த தீபிகை தமிழ் பிரபந்த இலக்கியங்களின் அமைப்பு மற்றும் வகைகளை விளக்கும் நூலாகும்.
இதில் பல பிரபந்த வகைகளின் தன்மைகள் கூறப்படுகின்றன. இதில் இந்த பிரபந்த அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா சிற்றிலக்கியங்கள். அடுத்து பிரபந்த மரபியல். பிரபந்த மரபியல் அப்படிங்கிறது பிரபந்த இலக்கியங்களின் மரபு, வளர்ச்சி மற்றும் அமைப்பு குறித்து விளக்கும் நூலாகும். இதில் நம்ம போன வகுப்பில் பார்த்துருப்போம். சிற்றிலக்கியத்தோட வகை 96 அப்படின்னு குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னா இந்த பிரபந்த மரபியல் அப்படிங்கிற நூல் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற யூனிட் என்ன அப்படின்னா அழகு 6ல் இலக்கண உரையாசிரியர்கள், மொழி வரலாறு, நோக்கு நூல்கள். இலக்கண உரையாசிரியர்கள் இதில் இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், சேனாவரையர், பேராசிரியர், தெய்வச்சிலையார், கல்லாடர், மயிலைநாதர், சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர், சங்கர நமச்சிவாயர், விசாக பெருமாள் ஐயர், கா வெள்ளைவரனார், ஆ சிவலிங்கனார், பாவலேறு, சா பாலசுந்தரனார். இவங்களை பற்றின குறிப்புகள் எல்லாமே நம்ம பார்க்கணும். இவங்க எல்லாமே சிலபஸில் இருக்காங்க. இதில் இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், சேனாவரையர், பேராசிரியர், தெய்வச்சிலையார், கல்லாடர் இவங்கெல்லாம் தொல்காப்பியத்திற்கு இலக்கணம் எழுதிய உரையாசிரியர்கள். அடுத்து தமிழ் இலக்கண நூல்களுக்கு விளக்கமாக உரை எழுதியவர்கள் உரையாசிரியர்கள் எனப்படுகிறார்கள். இவர்களின் உரைகள் இலக்கண நூல்களில் பொருளை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. முக்கியமான சில இலக்கண உரையாசிரியர்கள் பற்றி நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு அறிமுக குறிப்புகள் தான். இப்போ இளம்பூரணர் அப்படின்னா இளம்பூரணர் பற்றின ஒரு பெரிய குறிப்பே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தர் பற்றியுமே நம்ம ஃபுல்லாக தெளிவாக நம்ம பார்க்கணும். நம்ம வகுப்புகளில் பார்க்க போகிறோம். இப்போ அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இளம்பூரணர். இளம்பூரணர் தொல்காப்பிய நூலுக்கு முதன்மையான உரை எழுதியவர். இளம்பூரணரோட உரை தான் மிக மிக முக்கியமான முதன்மையான உரை. அடுத்து நச்சினார்க்கினியர் தொல்காப்பியத்திற்கு விரிவான மற்றும் விளக்கமான உரை வழங்கியவர். அடுத்து சேனாவரையர். சேனாவரையர் தொல்காப்பியத்தின் சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியவர். பேராசிரியர் தொல்காப்பியத்திற்கு முக்கியமான பழமையான உரையை எழுதியவர். தெய்வச்சிலையார் இவர் தொல்காப்பியத்தின் சொல்லதிகாரத்திற்கு உரை வழங்கியவர். இவர் சேனாவரையரோட உரையை பின்பற்றி தான் தெய்வச்சிலையார் சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதுகிறாரு. அடுத்து கல்லாடர் தொல்காப்பிய முழுமைக்குமே உரை எழுதியிருக்காரு. இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பிய உரையாசிரியர்கள். அடுத்து மயிலைநாதர் நன்னூலுக்கு உரை எழுதியிருக்கிறாரு. மயிலைநாதருடைய உரை தான் நன்னூலுக்கு சிறந்த உரை அப்படின்னு பார்க்கப்படுது. இது தொல்காப்பியத்திற்கு இளம்பூரணரோட உரை சிறப்பான உரையாக பார்க்கப்படுது. அடுத்து சிவஞான முனிவர் பல இலக்கண நூல்களுக்கு விளக்க உரைகளை எழுதியவர் யார் அப்படின்னா சிவஞான முனிவர். அடுத்து ஆறுமுக நாவலர் தமிழ் இலக்கிய மற்றும் இலக்கண நூல்களுக்கு உரைகளை வழங்கியிருக்காரு. மேலும் பதிப்புகளையும் வழங்கியவர் யார் அப்படின்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆறுமுக நாவலர். அடுத்து சங்கர நமச்சிவாயர் இலக்கண நூல்களுக்கு நிறைய உரைகள் எழுதியிருக்காரு. விசாக பெருமாள் ஐயர் தமிழ் இலக்கண நூல்களை விளக்கி எழுதிய ஒரு பேரறிஞர். அடுத்து கா வெள்ளைவரனார் தமிழ் இலக்கண ஆய்வில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருக்காரு. இவர் தொல்காப்பியங்களுக்கு உரை எழுதி பதிப்பிச்சும் இருக்கார். அடுத்து ஆ சிவலிங்கனார் அவரும் இலக்கண நூல்களுக்கு விளக்க நூல்கள் எழுதியிருக்காரு. அதாவது உரை எழுதியிருக்காரு, அதை தான் விளக்க நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாவலேறு, சா பாலசுந்தரனார் இவருமே தமிழ் இலக்கண மற்றும் இலக்கிய ஆய்வில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர். இவர் சமகாலத்தவர். அடுத்து மொழியியல் பார்வையோடு எழுதப்பட்டுள்ள மொழி வரலாறு மற்றும் இலக்கண நூல்கள் அப்படின்ட்டு சில பேர் கொடுத்துருக்காங்க. இவங்கள பற்றின குறிப்புகளுமே நம்ம முழுமையாக பார்த்துக்கணும். அதோடு அவங்க தொடர்புடைய நூல்கள், அவங்க வேறு என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க, இதில் எந்த நூல்களை எழுதியிருக்காங்க, எது தொடர்பாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியுமே நம்ம பார்த்துக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல், தேப்போ மீனாட்சி சுந்தரனா, வா ஐ சுப்பிரமணியன், சா அகத்தியலிங்கம், கு பரமசிவம், முத்து சண்முகன், எம்ஏ நுமான், சேவை சண்முகம், பொற்கோ அப்படின்னு சிலருடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியின் வரலாறு மற்றும் இலக்கணத்தை மொழியியல் அடிப்படையில் ஆய்வு செய்து எழுதிய பல அறிஞர்கள் உள்ளனர். இவங்க எல்லாருமே தமிழ் மொழியோட வரலாற்றையும் இலக்கணத்தையும் மொழியியலை அடிப்படையாக ஆய்வு செய்து எழுதியவர்கள். இவர்கள் மொழியோட தோற்றம், வளர்ச்சி, ஒளியியல், சொல்லியல், இலக்கண அமைப்பு போன்றவற்றை அறிவியல் முறையில் ஆராய்ந்து நூல்களை எழுதியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு அறிஞர்கள் பற்றின ஒரு சின்ன குறிப்பை பார்க்க போகிறோம். நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அறிஞர்கள் பற்றின நூல்கள், அவங்க என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க, எதை பற்றி எழுதியிருக்காங்க, எப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான குறிப்புகளை நம்ம படிக்கணும். இதில் ராபர்ட் கால்டுவெல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது என்னென்னா திராவிட மொழிகளின்
ஒப்பிலக்கணத்தை எழுதினவர் யார் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல் தான். இவர் திராவிட மொழிகளின் எந்த ஆண்டு எழுதினார் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வினா ஒரு முறை கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த வினாவையுமே நீங்கள் பார்த்துக்கணும். தனித்துவத்தை, அதாவது திராவிட மொழிகளின் தனித்துவத்தை முதலில் மொழியியல் அடிப்படையில் விளக்கியவர் யார் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல் தான். அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தர்னா தமிழ் மொழி வரலாறு மற்றும் இலக்கணத்தை மொழியியல் நோக்கில் ஆராய்ந்து பல நூல்கள் எழுதியிருக்காரு. அந்த பல நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படிங்கிற குறிப்புகளை நம்ம பார்க்கணும். அடுத்து வாய் சுப்பிரமணியன் தமிழ் மொழியோட அமைப்பு, வளர்ச்சி மற்றும் மொழியியல் கோட்பாடுகள் பற்றி ஒரு பெரிய ஆய்வை செய்தவர் யார் அப்படின்னா வாய் சுப்பிரமணியன் தான். அடுத்து அகத்தியலிங்கம் தமிழ் மொழியியல் தொடர்பான ஆய்வுகள் மற்றும் நூல்கள் நிறைய அகத்தியலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் பற்றின குறிப்புகள் 9வது யூனிட்லேயுமே நிறையா வருது. அதனால் அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் மிக ஒரு முக்கியமான ஒரு நபர். அடுத்து பரமசிவம் மொழியியல் பார்வையில் தமிழ் இலக்கணத்தை விளக்கிய அறிஞர். அடுத்து முத்து சண்முகன் தமிழ் மொழியியல் மற்றும் இலக்கண ஆய்வுகளில் ஒரு பெரிய பங்களிப்பு செய்தவர் யார் அப்படின்னா முத்து சண்முகன். அப்புறம் எம்ஏ நுமான் அவர் தமிழ் மொழி மற்றும் மொழியியல் ஆய்வில் ஒரு மிக முக்கிய பங்களிப்பு செய்த அறிஞர்கள். இவங்கெல்லாம் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் தமிழ் மொழியியல் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை அளித்தவர்கள். அடுத்து சேவை சண்முகம் தமிழ் மொழியின் வரலாறு மற்றும் மொழியியல் ஆய்வுகளில் இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு இருக்குது. அடுத்து கவிஞர் பொற்கோவும் தமிழ் மொழியியலின் ஆய்வுகள் மொழி வரலாற்று நூல்கள் பல எழுதியிருக்கிறாரு. பொற்கோவோட நூல்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் படிக்கணும். அடுத்ததாக நிகண்டுகள், அகராதிகள், சொற்களஞ்சியங்கள், பொருட்களஞ்சியங்கள், அடைவுகள் இதெல்லாம் இந்த குறிப்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க சிலபஸில். இது பற்றின செய்திகளுமே பார்த்துக்கணும். எந்தெந்த நிகண்டுகள் மிக முக்கியமான நிகண்டுகள், அகராதிகளில் யார் யார் என்னென்ன அகராதிகள் எழுதியிருக்காங்க, வட்டார அகராதிகள் என்னென்ன இருக்குது, அதை யார் யார் எழுதியிருக்காங்க, இப்போ கொங்கு வட்டார அகராதிகள் யார் யார் எழுதியிருக்காங்க, கரிசல் நாட்டு அகராதிகள் யார் யார் எழுதியிருக்காங்க, நடுநாட்டு அகராதிகள் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளையுமே நம்ம பார்த்துக்கணும். அடுத்து சொற்களஞ்சியங்கள், இலக்கியங்கள் தொடர்பாக பழந்தமிழ் இலக்கியங்கள் தொடர்பாக என்னென்ன சொற்களஞ்சியங்கள் இருக்குது, அறிவியல் தொடர்பாக என்னென்ன சொற்களஞ்சியங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பொருட்களஞ்சியங்கள், அடைவுகளில் சொல்லடைவு, பொருளடைவு, தொடரடைவுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்கணும். இதில் முதலாவதாக நிகண்டுகள். தமிழில் நிகண்டு என்பது சொற்களோட பொருள், பயன்பாடு, இணை சொற்கள் போன்றவற்றை தொகுத்து வழங்கும் ஒரு நூல் நிகண்டு அப்படிங்கிறது. மொழி கற்றல், இலக்கிய ஆய்வு, சொற்பொருள் விளக்கம் ஆகியவற்றுக்கு நிகண்டுகள் மிக முக்கியமானவை. நிகண்டுகள் பொதுவாக அகராதிகள், சொற்களஞ்சியங்கள், பொருட்களஞ்சியங்கள், அடைவுகள் போன்ற வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. இதில் நிகண்டுகளில் பிங்கள நிகண்டு, சூடாமணி நிகண்டு, ஆசிரியர் நிகண்டு அப்படின்னு நிறையா இருக்குது. அந்த ஒவ்வொரு நிகண்டுகள் குறித்துன ஆசிரியர் என்ன வகையில் அமைந்திருக்கு, அப்படி என்னென்ன செய்திகளை குறிப்பிடுது, என்னென்ன இயல்கள் அதில் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் மிக முக்கியம். அதையுமே நம்ம படிக்கணும். அடுத்து அகராதிகள். அகர வரிசைப்படி சொற்களை அமைத்து அவற்றின் பொருளை விளக்கும் நூல்கள் அகராதிகள் எனப்படுகின்றன. ஒரு சொல்லின் பொருள், பயன்பாடு, சில சமயம் அதன் தோற்றம் போன்றவற்றையும் இதில் குறிப்பிடப்படும். எடுத்துக்காட்டு சென்னை பல்கலைக்கழகத்தோட தமிழ் அகராதி ஒரு மிக முக்கியமான அகராதிகளில் பார்க்கப்படுது. அடுத்து சொற்களஞ்சியங்கள். ஒரு மொழியில் உள்ள பல சொற்களை சேர்த்து தொகுத்து வழங்கும் நூல்கள் சொற்களஞ்சியங்கள் ஆகும். இதில் ஒரு சொல்லுக்கு இணையான சொற்கள் அல்லது தொடர்புடைய சொற்கள் வழங்கப்படுகின்றன. ஒரு சொல்லுக்கு இணை சொற்கள் அல்லது தொடர்புடைய சொற்கள் சொற்களஞ்சியங்கள்லாம் வழங்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு இலக்கிய சொற்களஞ்சியம். அடுத்து பொருட்களஞ்சியங்கள். ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது துறையை மையமாக கொண்டு அதனை சார்ந்த பொருட்களையும் விளக்கங்களையும் தொகுத்து வழங்கும் நூல்கள் பொருட்களஞ்சியங்கள் எனப்படுகின்றன. எடுத்துக்காட்டு தமிழ் பொருட்களஞ்சியம். இதெல்லாமே நம்ம குறிப்புகள் தான். இது ஒரு விரிவாக நிறைய பகுதிகள் இருக்குது. அதை நம்ம வகுப்புகளில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சில குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்க்குற குறிப்புகள்லேயே அடுத்து விரிவாக நீங்கள் அதை பற்றின செய்திகளை சேகரித்து படிக்கணும். அடுத்து அடைவுகள். ஒரு நூல் அல்லது துறையில் வரும் சொற்கள், பொருள் அல்லது தொடர்களை தேட எளிதாக அமைக்கப்படும் பட்டியல்கள் அடைவுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அடைவுகள் 3 வகைகளாக பிரிக்கப்படுது. சொல்லடைவு, சொற்களோட பட்டியல் மட்டும் இந்த சொல்லடைவில் இருக்கும். அடுத்து பொருளடைவு. இந்த பொருளடைவில் கருத்து அல்ல பொருளடைப்படையில் அமைந்த ஒரு சில செய்திகளை மட்டும் கொண்ட பட்டியல் பொருளடைவு பட்டியல். அடுத்து தொடர் அடைவு. இது குறிப்பிட்ட தொடர்கள் அல்லது
சொற்றொடர்களோட பட்டியல் மட்டுமே இந்த தொடர் அடைவில் இருக்கும். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, சங்க இலக்கிய அடைவுன்னு ஒரு அடைவு இருக்குது. அது வந்து இதற்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த 2 யூனிட்டுமே இலக்கணங்களை அடிப்படையாக மையமாக கொண்டு வந்த யூனிட்டுகள். யூனிட் 5 வந்து முழுமையாக இலக்கணம். தொல்காப்பியம், நன்னூல், நம்பி, அகப்பொருள், யாப்பருங்கலக்காரிகை, தண்டி அலங்காரம் அப்படின்னு இலக்கண நூல்களை மட்டும் மையமாக கொண்டு வந்த நூல்கள். இப்போ இதில் வந்து இலக்கண நூல்களோட அமைப்பு, நூற்பாக்கள் மிக மிக முக்கியம். நூற்பாக்கள் பற்றி குறிப்பிட்ட செய்திகள் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து அதே இலக்கண நூல்களுக்கு யார் யார் உரை எழுதியிருக்காங்க, எப்படியெல்லாம் உரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற பற்றின செய்திகள் தான் அதுக்கு அடுத்த யூனிட்டில் இருக்குது. அதனால் அதை பற்றின செய்தி இது வந்து ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகள் தான். அதனால் இந்த 2 யூனிட்டையுமே நம்ம கவனமாக படிக்கணும். இப்போ அடுத்து வந்து கடந்த காலங்களில் எப்படி வினாக்கள், அதாவது கடந்த இந்த 2 நெட் தேர்வுகளில் எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் முதல் வினா வந்து தொல்காப்பியர் செய்யுளிலையும் எடுத்தோதிய ஒன்று அப்படின்னு ஜூன் 2025 இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து மெய்ப்பாடு, பெருந்திணை, உள்ளுரை, இறைச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தொல்காப்பிய நூலில் செய்யுளியலில் உள்ளுரை என்பது மிக முக்கியமான கூறாக எடுத்துரைக்கப்படுகிறது. இது செய்யுளின் உட்பொருள் அல்லது மறைப்பொருளை குறிப்பிடுகிறது. இதில் இது மற்ற இருக்கிற இந்த மெய்ப்பாடு, பெருந்திணை, இறைச்சி அதெல்லாம் என்ன அப்படின்னா, மெய்ப்பாடு அப்படிங்கிறது வந்து பொருளதிகாரத்தில் வர்றது சேர்ந்தது. பெருந்திணை அப்படிங்கிறது அகப்பொருள் வகை. இறைச்சி அப்படிங்கிறது உவமை அல்லது உரைநடை சார்ந்த பகுதிகளை குறிப்பிடுது. அப்போ விடை என்ன அப்படின்னா, உள்ளுரை அப்படிங்கிறது தான் தொல்காப்பியர் செய்யுளில் கூறப்பட்டிருக்கிற செய்தி. அடுத்து மொழி நிறைபில்லா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கடந்த தேர்வில் கேட்டிருந்தாங்க. இப்போ மொழி மரபு பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மொழி மரபோட 44வது நூற்பாவில் குற்றெழுத்தைந்தும் மொழி நிறைபிலவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொழி மரபில் 44வது நூற்பாவில் குற்றெழுத்து 5 மொழி நிறைபலவே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்தோட படி மொழி நிறைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு எழுத்து தனியாக நின்று பொருள் தந்தால் அதை தான் குறிக்குது. ஒரு எழுத்து வந்து தனியாக நின்று பொருள் தரும் சொல் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். அதில் நெட்டெழுத்துக்கள் வந்து 7 வகை இருக்குது. அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 7 இருக்குது. குற்றெழுத்துக்களில் வந்து அ, இ, உ, ஏ, ஓ அப்படின்னு 5 என்று பொருள் தரா மொழி நிறைவு இல்லாதவை. அப்போ விடை வந்து மொழி நிறைவில்லா எழுத்துக்கள் வந்து 5. அடுத்து மருட்கை என்ற மெய்ப்பாடு தோன்றுவதற்கான நிலைக்கலன்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் வந்து புதுமை, பெருமை, முதுமை, சிறுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 வந்து சரியாக இருக்குது. ஒன்று ஏபிசி சரியாக இருக்கலாம், இல்லை பிசிடி சரியாக இருக்கலாம், இல்லை ஏபிடி சரியாக இருக்கலாம், இல்லை ஏசிடி சரியாக இருக்கலாம். அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம். தமிழ் மரபில் வந்து 8 மெய்ப்பாடுகள் வந்து தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை அப்படின்னு 8 வகை மெய்ப்பாடுகள் கூறப்பட்டிருக்கு. இதில் தொல்காப்பிய நூலில் மருட்கை என்ற மெய்ப்பாடு என்பது வியப்பு அப்படிங்கிற அந்த உணர்வை குறிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. இது தோன்றும் நிலைக்கலன்கள் என்னென்ன அப்படின்னா, புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் அப்படிங்கிற இந்த 4 வகைகளில் தான் தோன்றுது. நமக்கு ஆப்ஷனில் வந்து புதுமை, பெருமை, சிறுமை கொடுத்துருக்காங்க. அடுத்து முதுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முதுமை வராது. ஏன்னா முதுமை வந்து இளிவரல் அப்படிங்கிற அந்த மெய்ப்பாடு தோன்றதில் தான் வரும். அப்போ வந்து புதுமை வரும், பெருமை வரும், சிறுமை வரும். அப்போ ஏபிடி 4 தான் சரியான விடை. அடுத்து தொழிற்பெயர் போல் உகரம் பெற்று முடியும் நகரையீற்று சொற்களை தொல்காப்பிய எழுத்ததிகார நூற்பாவளி நிரல்படுத்துக. இதில் ஆப்ஷன் ஏ பின், பி கண், சி பண், டி மின். இதை வந்து நிரல்படுத்தணும். இதுக்கான விளக்கம் வந்து எழுத்ததிகாரத்தில் 333வது நூற்பாவில் மின், பின், பண்கண், டொழிய, பெயரணைய, கண்ணவ வேற்றுமை, மென்மையோரலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான விளக்கம் வந்து என்ன அப்படின்னா, மின், பின், பண்கண் என்பன தமிழில் தொல்காப்பிய இலக்கணத்தின்படி நகர ஈற்று தொழில் பெயர்கள் அல்லது 4 வகை சொற்களாக வகைப்படுத்தப்படுது.
இவை பெரும்பாலும் நிலைமொழியாக வந்து வறுமொழி சொற்களுடன் சேரும்போது, அதாவது புணர்ச்சி அடையும் போது உகரச்சாரியை பெற்று மெல்லெழுத்துக்களுடன் மயங்கி முடியும் சொற்களாகும். எது அப்படின்னா இந்த மின், பண், கண் இது வந்து. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து மின்னு கடிது, பின்னு கடிது, பண்ணு கடிது, கண்ணு கடிது. அப்போ வந்து சரியான நிரல் வந்து என்ன அப்படின்னா DACB, மின், பின், பண், கண் அப்படிங்கிற இதுதான் சரியான நிரல். இது வந்து DACB அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து மிக ஒரு முக்கியமான பகுதி வந்து என்ன, வண்ணச்சினை சொல்லில் இடம்பெறுபவன என்ன அப்படிங்கிறது மிக ஒரு எளிமையான கேள்வி தான். வினை சொல்லா, பண்பு சொல்லா, சினை சொல்லா, முதற் சொல்லா. இதில் வந்து 3 தான் வரும், 1 வந்து வராது. இதுக்கான விளக்கத்தை பார்த்துருவோம். அடை, சினை, முதல் என 3 மயங்காமை நடைபெற்று இயலும் வண்ண சினைச்சொல் அப்படின்னு நூற்பா வந்து இருக்குது. இது வந்து தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் வந்து கிளவியாக்கம், அதாவது முதலாவது கிளவியாக்கம் தான் முதல் பகுதியிலேயே 26வது நூற்பாவில் இருக்குது. இந்த நூற்பா அடிப்படையில் வண்ண சினைச்சொல் அப்படிங்கிறது வந்து பண்பு சொல் வரும், சினைச்சொல் வரும், முதற்சொல் வரும். இதில் வினைச்சொல் வந்து வராது. ஏன்னா வினைச்சொல் வந்து சொல்லதிகாரத்தில் 4 வகை சொல் அதில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ பண்பு சொல் வரும், சினைச்சொல் வரும், முதற்சொல் வரும். அப்போ விடை வந்து BCD அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து யாப்பெருங்கலக்காரிகை எழுதப்பட்டுள்ள யாப்பு வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றி முன்னாடியே இந்த குறிப்பை பார்த்தோம், இருந்தாலும் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். யாப்பெருங்கலக்காரிகை கட்டளை கலித்துறை என்னும் யாப்பு வகையால் எழுதப்பெற்றுள்ளது. இது வந்து அமிர்தசாகர் இயற்றிய நூல். உருவியல், செய்யுளியல், ஒளிவியல் அப்படின்னு 3 பகுதிகள் வந்து யாப்பெருங்கலக்காரிகையில் இருக்குது. இது பெரும்பாலும் மகுடு முன்னிலையாக, அதாவது பெண்ணை முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நூல். இதில் வந்து 44 கட்டளை கலித்துறை செயல்கள் வந்து இதில் இருக்குது. அப்போ விடை வந்து கட்டளை கலித்துறை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து அகக்கைக்கிளை, அகப்பெருந்திணை, அகப்புற கைக்கிளை, அகப்புற பெருந்திணை என்பன நம்பி அகப்பொருளில் எவ்வியலில் விளக்கப்பெறுகிறது அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்காங்க. அகத்திணையலா, கற்பியலா, கலவியலா, ஒளிபியலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பி அகப்பொருள் நூலில் அகக்கைக்கிளை, அகப்பெருந்திணை, அகப்பெற கைக்கிளை, அகப்பெரு பெருந்திணை ஆகியவை சாதாரண அகத்திணை வகைகளில் சேராத தனித்த நிலைகள் என்பதால் ஒளிபியல் அதில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அப்போ சரியான விடை வந்து ஒளிபியல். அடுத்து பன்னிரு பாட்டில் கூறப்படும் பொருத்தங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13, 12, 11, 15 கேட்டிருக்காங்க. பன்னிரு பாட்டியல் நூலில் இலக்கியம் படைப்பதற்கான இலக்கணம் மொத்தம் 12 பொருத்தங்களாக கூறப்பட்டுள்ளன. இவை மங்களம், சொல், எழுத்து, தானம், பால், உண்டி, வருணம், நாள், கதி, கணம், கண்ணல், புல் என்பன ஆகும். பன்னிரு கூறும் பாட்டியல் கூறும் 12 பொருத்தங்கள் பற்றியுமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா எந்த பொருத்தங்கள் பற்றி வேணாலும் கொடுத்து அதோட குறிப்புகளை நமக்கு கேட்கலாம். இப்போ மங்களம் அப்படின்னா இலக்கியத்தின் மங்கள தொடக்கம். சொல் அப்படிங்கிறது பாடலில் பயன்படுத்தப்படும் சொற்களோட வகை. எழுத்துக்களின் தன்மை. தானம், ஓசை பிறக்கும் இடம் எது அப்படின்னா தானம். பால், ஆனா பெண்ணா. அடுத்து உண்டினா உணவு அப்படின்னு நமக்கு தெரியும். படைப்பு அப்படின்னு இன்னொரு பொருளும் இருக்குது. வருணம் அப்படின்னா சாதி, குலம். நாள் அப்படின்னா நட்சத்திரம், காலம். கதி அப்படின்னா இயக்கம். கணம் அப்படின்னா மனிதரா, அரக்கரா அப்படிங்கிறதுக்கான ஒரு பாகுபாடை தான் கணம் அப்படின்னு குறிப்பிடுறோம். அடுத்து கண்ணல் அப்படிங்கிறது கரும்பா, இனிமை அப்படிங்கிற பெயரில் குறிப்பிடுறாங்க. அடுத்து புல் அப்படிங்கிறது பறவை. இவை திருமணத்துக்கு ஜாதகம் பார்ப்பது போல் இலக்கிய பாடுபொருள்களுக்கும் தலைவனுக்கும் பொருத்தம் வேண்டும் அப்படின்னு இந்த நூல் குறிப்பிடுது. இதன் மூலமாக நமக்கு வந்து 12 பொருத்தம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால் விடை வந்து 2, 12 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து அலகு 6ல் எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போம். நன்னூலுக்கு யார் எழுதிய உரை முக்காண்டிகை உரை எனப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றின செய்தியை முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், உங்களால் நினைவுபடுத்த முடிஞ்சான்னு பாருங்கள். இருந்தாலும் நம்ம குறிப்புகளை பார்ப்போம். நன்னூலுக்கு ஆப்ஷன் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர், விசாக பெருமாள் ஐயர், சங்கர நமச்சிவாயர் அப்படின்னு 4 பேரை கொடுத்துருக்காங்க. நன்னூலுக்கு சங்கர நமச்சிவாயர் எழுதிய உரை தான் முக்காண்டிகை உரை அப்படின்னு
போற்றப்படுது. இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவருடைய உரைக்கு துணையாக சிவஞான முனிவரோட விருத்தி உரை எழுதியிருக்காரு. சிவஞான முனிவர் வந்து சங்கர நமச்சிவாயரோட உரைக்கு விருத்தி உரை எழுதியிருக்காரு. இது பிற்காலத்தில் ஆறுமுக நாவலரால் வெளியிடப்பட்டது. இப்போ பாருங்கள், இந்த கனெக்டிவிட்டியை பாருங்கள். ஒருத்தர் வந்து ஒரு உரை எழுதியிருக்காரு, அதுக்கு வந்து இன்னொருத்தர் விருத்தி உரை எழுதியிருக்காரு, அதை இன்னொருத்தர் வந்து வெளியிட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப வினாக்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆறுமுக நாவலரால் வெளியிடப்பட்டது யாருடைய உரை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா வந்து சிவஞான முனிவரோட விருத்தி உரை. இப்போ சிவஞான முனிவர் வந்து யாருக்கு விருத்தி உரை எழுதினார் அப்படின்னா சங்கர நமச்சிவாயருக்கு எழுதியிருக்கிறாரு. இப்போ சங்கர நமச்சிவாயர் எழுதிய உரையை அதுக்கு விருத்தி உரை எழுதி யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆறுமுக நாவலரால் வெளியிடப்பட்டது. அதனால் இந்த வினாக்கள் வந்து எப்படி வேணும்னாலும் அமையலாம். அடுத்து, முக்காண்டிகை என்பது பொதுவாக கீழ்வரும் 3 கூறுகளை உள்ளடக்கிய விளக்க உரை குறிக்கும். என்னென்ன அப்படின்னா கருத்துரை, பத உரை, எடுத்துக்காட்டு. இப்போ இந்த 3 பகுதிகளை கொடுத்துட்டு இதை நிரல்படுத்துங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை இதோட தொடர்பில்லாத இன்னொரு இப்போ அகராதி அப்படின்ட்டு இதோட சேர்த்து அகராதியும் கொடுத்துட்டு இது நாளில் எதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். அதனால் இது மாதிரியான செய்திகளை நம்ம கவனமாக படிச்சுக்கணும். இப்போ நமக்கான வினா என்ன அப்படின்னா முக்காண்டிகை உரை யாருடைய உரை அப்படின்னா சங்கர நமச்சிவாயர். ஆப்ஷன் 4 சங்கர நமச்சிவாயரோட உரை தான் முக்காண்டிகை உரை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து, இலக்கண சூடாமணி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வேதநாயக சாஸ்திரியாரா, வேதநாயகம் பிள்ளையா, ராவ் பகதூர் சுந்தரம் பிள்ளையா, H.A. கிருட்டிண பிள்ளையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இலக்கிய சூடாமணி என்னும் யாப்பிலக்கண நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா கிருஷ்ண பிள்ளை ஆவார். இந்நூல் வந்து 58 வெண்பாக்களை கொண்டு உரையுடன் யாப்பு மற்றும் பிரபந்த இலக்கணங்களை கூறும் நூலாக இந்த நூல் இருக்குது. இப்போ நேமிநாதம் மற்றும் வெண்பா பாட்டியல் அப்படின்னு சில நூல்கள், இலக்கண நூல்கள் இருக்குது. அந்த வரிசையில் இந்த நூல் வந்து அமைந்திருக்கு. இலக்கண சூடாமணி அப்படிங்கிற நூல். இதை எழுதினவர் வந்து H.A. கிருஷ்ணபிள்ளை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து, லத்தீன் மொழியிலிருந்து கிளைத்தெழுந்த மொழியியல் எது? இது வந்து மொழி வரலாற்று நூல்களில் இருக்கக்கூடிய குறிப்புகள். A. ஃப்ரெஞ்ச், B. பெல்ஜியன், C. ஸ்பானிஷ், D. வந்து போர்ச்சுகீஸ். இந்த 4ல் ஒரு 3 மொழிகள் மட்டும் லத்தீன் மொழியிலிருந்து கிளைத்தெழுந்த மொழிகள். இதுக்கான விளக்கத்தை பார்த்துருவோம். லத்தீன் மொழியிலிருந்து கிளைத்தெழுந்தவை ரோமான்ஸ் மொழிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதில் வந்து ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் பெர்சியன் அப்படிங்கிற வந்து லத்தீன் மொழியிலிருந்து வந்ததல்ல, அது வந்து இந்தோ ஈரானிய மொழி குடும்பத்தை சார்ந்தது. அப்போ B பெர்சியன் வராது. ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் ACD. அப்போ 2 தான் சரியான விடை. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். பட்டியல் 1 2 பொறுத்துக. உரைமணி, உரை ஞாயிறு, உரை தென்றல், உரை முனைவர் அப்படின்னு சில பேரோட சிறப்பு பெயர்கள் இங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எந்த உரையாசிரியர்களை குறிப்பிடுது? நச்சினார்க்கினியரையா, பேராசிரியரா, மு கதிரன் செட்டியாரையா, அடியாருக்கு நல்லாரையா, யாரை என்னென்ன சொல்லி சிறப்பிக்கிறாங்க அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான பொருத்தத்தை பார்த்துருவோம். உரைமணி அப்படிங்கிறது வந்து கதிரேசன் செட்டியார். உரை ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து நச்சினார்க்கினியர். உரை தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுவது வந்து அடியாருக்கு நல்லார். உரை முனைவர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது வந்து பேராசிரியர். அப்போ சரியான விடை எது அப்படின்னா ஏவுக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2 அப்படிங்கிறது தான் சரியான பொருத்தம். அடுத்து, கல்லாடர் பற்றி ஒரு வினா கேட்டிருக்காங்க. இவர் வந்து நச்சினார்க்கினியருக்கும் சேனாவரையருக்கும் பிற்பட்டவர். நச்சினார்க்கினியருக்கும் பிரயோக விவாக நூலாகருக்கும் இடைப்பட்டவர். இளம்பூரணருக்கும் சேனாவரையருக்கும் இடைப்பட்டவர். சேனாவரையருக்கும் தெய்வச்சிலையாருக்கும் முற்பட்டவர் அப்படின்னு 4 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இப்போ நம்ம வரிசைப்படி நம்ம தெரிஞ்சிருக்கணும், யாருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான விளக்கம் வந்து கல்லாடர் என்பது தொல்காப்பிய முறையாசிரியர்களில் ஒருவர். இவரின் காலம் இளம்பூரணருக்கு பின்பும் சேனாவரையருக்கு முன்பும் இருப்பதாக கருதப்படுது. அப்போ விடை வந்து ஆப்ஷன் 3 இளம்பூரணருக்கும் சேனாவரையருக்கும் இடைப்பட்டவர். அடுத்து, தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள சங்க இலக்கிய சொல்லடைவு அப்படிங்கிற அந்த அடைவின் தொகுப்பாசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பே மாதையனா, வா ஜெயதேவனா, ஹெச் சித்திரகுப்தனா, இது சுப்ராயில்வா அப்படின்னு கேட்குறாங்க. சங்க இலக்கிய சொல்லடைவு அப்படிங்கிற அந்த நூல் வந்து 2007 வந்து வெளியிட்டிருக்காங்க.
இதோட தொகுப்பாசிரியர் யார் அப்படின்னா பே மாதையன் அவர்கள் தான். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட இந்த நூல் வந்து 10 பாட்டு அப்புறம் 8 தொகை நூல்களோட சொற்களை அகர வரிசையில் தொகுத்து பாடல் மற்றும் வரி எண்களுடன் விரிவாக தந்திருக்கிற நூல் தான் இந்த நூல். இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பே மாதையன் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலுக்கான தொகுப்பாசிரியர். அப்போ விடை வந்து பே மாதையன். நிகண்டுகளை அவை தோன்றிய கால வரிசையில் நிரல்படுத்துக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பல்பொருள் சூளாமணி நிகண்டு, உரிச்சொல் நிகண்டு, ஆசிரியர் நிகண்டு, அகராதி நிகண்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வி சரியான கேள்வி. ஆனால் கொடுக்கப்பட்டிருந்த ஆப்ஷன் வந்து தவறான ஒரு ஆப்ஷன். நிகண்டுகள் வந்து அவை தோன்றிய கால வரிசையில் அடிப்படையில் இப்போ நிரல்படுத்தணும் அப்படின்னா சரியான ஒரு வரிசைன்னா பிசிஏடி தான். அது வந்து அங்கே அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. உரிச்சொல் நிகண்டு மிக பழமையான நிகண்டுகளில் ஒன்று. அடுத்து ஆசிரியர் நிகண்டு, அதுக்கப்புறம் வந்து நிகண்டு பல்பொருள் சூளாமணி நிகண்டு, நடுகாலத்தில் தோன்றியது அகராதி நிகண்டு வந்து நடப்பியலில் தோன்றின ஒரு நூல். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து தவறாக கொடுத்துருந்தாங்க. இதுக்கான மார்க் வந்து போன முறை வந்து கொடுத்துட்டாங்க. இது மாதிரி சில வினாக்களுமே நமக்கு அமையலாம். அடுத்து ஒரு வினா வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பற்றின ஒரு 4 குறிப்புகள் கொடுத்துட்டு எதெல்லாம் அவருக்கு உரிய குறிப்புகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தமிழ்மொழி உயர தமிழ் உயர வேண்டும் என்று முழங்கியவர். இலக்கணம் இலக்கியம் மொழியியல் முதலிய துறைகளில் சிறந்து விளங்கியவர். மதுரை பல்கலைக்கழகத்தின் 3வது துணைவேந்தராக விளங்கியவர். அடுத்து தொழிற்சங்க தலைவராக விடுதலை போராட்ட வீரராக திகழ்ந்தவர் அப்படின்னு 4 குறிப்புகள் கொடுத்துருந்தாங்க. இப்போ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்மொழி வரலாறு அப்படிங்கிற நூலை வந்து தேப்போமி அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு கூடுதல் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஏபிசி இதுதான் சரியான விடை. தொழிற்சங்க தலைவராக விடுதலை போராட்ட வீரராக திகழ்ந்தவர் தேப்போமி அல்ல. மீதி இருக்கிற எல்லா குறிப்புகளும் அவருக்குரிய குறிப்புகள் தான். அடுத்து சேனாவரையரின் உரைநெறியை பின்பற்றி தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெய்வச்சிலையார், இளம்பூரணார், பேராசிரியர், நச்சினார்க்கினியர் 4 இலக்கண உரையாசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் யார் வந்து சேனாவரையரோட உரைநெறியை பின்பற்றி தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேனாவரையர் அவர்களின் உரைநெறியை பின்பற்றி தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு விரிவான உரை எழுதியவர் யார் அப்படின்னா நச்சினார்க்கினியர். அவரது உரை வந்து முறையான இலக்கண அணுகுமுறை கொண்டது. முன்னோர் உரை ஆசிரியர்களின் வழிமுறையை தொடர்ந்து அமைந்தது வந்து நச்சினார்க்கினியரோட உரை. இப்போ சொல்லுக்கு நம்ம சேனாவரையம் அப்படிம்போ அதே சேனாவரையரோட உரையை பின்பற்றி தான் நச்சினார்க்கினியரும் ஒரு உரையை அமைத்திருக்கிறாரு. இது போன்ற குறிப்புகளை மேலும் நம்ம இன்னும் விரிவாக நம்ம படிக்கணும். அடுத்து பயிற்சி வினாக்கள் இருக்குது, அதை ஒரு பார்த்துருவோம். இந்த பயிற்சி வினாக்கள் எல்லாமே தேர்வில் இதுக்கு முன்னாடி கேட்ட வினாக்கள் தான். இதில் முதல் வினா பாருங்கள். ஒரு பொருள் குறித்த வேறு சொல்லாகியும் வேறு பொருள் குறித்த ஒரு சொல்லாகியும் வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயற்சொல்லா, திரிச்சொல்லா, திசை சொல்லா, வட சொல்லா அப்படிங்கிற நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா சொல்லதிகாரத்தில் இருக்கிற நுட்பாக்களில் தான் இதுக்கான விடை இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து அகப்புற விளக்கத்தில் நாற்கவிராச நம்பி சொட்டும் சிறு பொழுதுகளின் எண்ணிக்கை 4, 5, 6, 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அகப்பொருள் விளக்கத்தில் வந்து நாற்கவிராச நம்பி சொல்கிறாரு அப்படின்னா இப்போ தொல்காப்பியத்திலையுமே சிறு பொழுதுகள் எண்ணிக்கையை பற்றி சொல்லியிருப்பாங்க, பெரும்பொழுதுகள் எண்ணிக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பொருள்கள் எத்தனை, சிறு பொருள்கள் எத்தனை, என்னென்ன செய்திகள் பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு, என்னென்ன செய்திகள் வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளுமே நம்ம தொல்காப்பியத்திலிருந்து நம்ம ஒப்பிட்டு படிச்சுக்கணும். அடுத்து நச்சினார்க்கினியர். இதில் நச்சினார்க்கினியர் பற்றின 4 குறிப்புகள் இருக்குது. இதில் எதெல்லாம் அவருக்கு சரியான குறிப்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கணத்திற்கும் இலக்கியத்திற்கும் முறை கண்டவர் நச்சினார்க்கினியர். நச்சினார்க்கினியர் என்பது சிவன் பெயர்கள் 1 அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பரிபாடல் கூற எழுதியவர் நச்சினார்க்கினியர். பாரத்து வாசகோத்தரத்தைச் சேர்ந்தவரா நச்சினார்க்கினியர் அப்படின்ட்டு 4ஐயுமே பொருத்தி பாருங்கள். எதெல்லாம் சரியாக இருக்குது, இல்லை 4மே சரியாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். அடுத்து சூடாமணி நிகண்டு. இந்த சூடாமணி இயற்றியது யார்? மண்டலபுருடரா. இந்த சூடாமணி நிகண்டு வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா? இதில் வந்து 12 தொகுதிகள் இருக்கா? இது வந்து என்ன பாவகையால் அமைஞ்சது? இது வந்து விருத்தப்பாவால் அமைந்ததா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுக்கான விடையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்து திராவிட மொழி குறித்து நூலை கால்டுவெல் வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு
கேட்டிருக்காங்க. 1859 1854 1856 1857 கேட்டிருக்காங்க. இப்போ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதுனதும் கால்டுவெல் தான். அந்த நூலை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. திராவிட மொழி குறித்து ஆய்வு நூலை கால்டுவெல் வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆண்டு வந்து நம்ம அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இது மாதிரி தான் வினாக்கள் வந்து கடந்த ஒரு 4-5 முறையாக அமைந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி தான் நம்ம படிக்கணும். இப்போ எப்படி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்களோ இந்த ஒரு பேஸாக வச்சு தான், இது அடிப்படையில் தான் நம்ம வந்து இப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இது மாதிரி தான் நம்ம படிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் எப்படியெல்லாம் வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ணிடலாம். முன்னையே சொன்ன மாதிரி சரியான திட்டமிடலும் ஒரு சின்ன உழைப்பும் போட்டோம் அப்படின்னாலே நிச்சயம் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பை இடிஎம் அகாடமி உங்களுக்கு வழங்குது. நம்ம இடிஎம் அகாடமியோட யூடியூப் சேனலில் அடுத்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு, அது எப்படியெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம், அடுத்து எப்படியெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வரோம். இது வரைக்கும் 6 யூனிட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். மீதி இருக்கிற 4 யூனிட் பற்றியுமே வரப்போகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த தேர்வுக்கு தயாராகிற விதமாக 2 மாதம் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இடிஎம் அகாடமியிலேருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளும் இடிஎம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நோட்ஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் நடக்கும். இந்த பேசிக் கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.